வணக்கம். நினைத்தவுடன் பாடல் பாடும் புலமை வளம் கொண்டவர் காலமேகம். காலமேகம் என்றால் கரிய மழை மேகம். மழை போல் கவிதை சொரியும் ஆற்றலுடைய காலமேகப் புலவர் தமிழகம் எங்கும் சுற்றி வந்தபோது சோழ மன்னன் அவைக்கும் வந்தார். அவரது புலமையை அறிந்திருந்த அவைக்களப் புலவர்கள் அவரின் தகுதியை குறைக்க எண்ணி அரசனிடம் ஆலோசனைகள் கூறி அவரிடம் வாதிட ஏற்பாடு செய்தனர். வாதிடும் போது நெருப்பு குண்டத்தின் கயிற்றில் நின்று கொண்டு புலவர்கள் கேட்கும் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இயலவில்லை என்றால் நெருப்புக்கு இரையாக வேண்டும். வெற்றி பெற்றால் சிறந்த புலவர் என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வர் என்ற நிபந்தனையுடன் போட்டி தொடங்கியது. புலவர்கள் கேட்ட வினாக்களுக்கு காலமேகம் உடனுக்குடன் வெண்பாவிலேயே விடையளித்தார். எல்லா வினாக்களுக்கும் விடையளித்த அவர் தம் புலமையை வியந்த அவை புலவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் அதை வெளிக்காட்டாது அவரை அடக்க எண்ணினர். தலைமை புலவரான அதிமதுர கவிராயர் நையாண்டியும் விருப்பும் துணிக்க இரு பொருள்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவற்றை கருவாக பாடுமாறு கூறினார். எவ்வாறெனில், செருப்பு என தொடங்கி விளக்குமாறு என்று முடிக்க வேண்டும். காலமேகமும் தயங்காமல் சபையில் கூறத்தகாத இடக்கரான இரு சொற்களையும் நட்பொருள் தரும் சொல்லாக அடக்கி வாசித்தார். செருப்புக்கு வீரர்களை சென்றிழுக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழித்திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்கு மாறு என்று பாடினார். இங்கு செருப்புக்கு என்ற சொல் செரு புக்கு, அதாவது செரு என்றால் போர்க்களம், புக்கு என்றால் புகுந்து என்று பொருள். போர்க்களத்திற்கு சென்று என்றும், விளக்குமாறே என்ற சொல் விளக்கும் ஆறு, விளக்கும் வழியை கூறுவாயாக என்றும் பிரித்து பொருள் கொள்ள செய்து சபையில் கூறத்தக்காத சொற்களை சிறப்பான பொருள் தரக்கூடியவனாக அமைத்து பாடி அனைவரையும் தன் புலமை தரத்தால் அடக்கினார். இந்த பாடல் போர்க்களம் புகுந்து வீரர்களை சிதற அடித்து போர் புரியும் குறிஞ்சி நில தலைவனான வேலனை நான் நேரில் கண்டு பாராட்டி கட்டித் தழுவும் வகை பற்றி தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே எனக்கு நீ விளக்கி கூறுவாயாக என தலைவி முருகன் மேல் கொண்ட காதலை விளக்கும் கருத்தோடு பாடினார். அரசன் வியந்து தனி மனித வெறுப்பை தவிர்த்து காலமேகத்திற்கு உரிய சிறப்பும் பாராட்டும் அளித்து மகிழ்ந்தான். இப்பாடலில் முருகனின் வெற்றி சிறப்பையும் இயற்கை வர்ணனையும் தமிழ் சொற்கள் அலங்கரிக்கின்றன. நம் தமிழ் மொழியின் சிறப்பை பயன்படுத்தி பயனுறச் செய்த காலமேகத்தின் கவித்திறனின் புகழ் என்றும் நிலைக்கும்.